அனைவருக்கும் வணக்கம். மேற்கு வங்கத்துல 4000க்கும் மேற்பட்ட இவிஎம்கள் எரிக்கப்பட்டிருக்கு. இது இயல்பா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கு. இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். நம்ம வீடியோவை முதல் முறையா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் 15 ஆண்டுகளா அங்க ஆட்சி செஞ்சது. மிகப்பெரிய கட்சி, பல இடங்கள்ல மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தெல்லாம் பெற்று வெற்றி பெற்ற கட்சி. கம்யூனிஸ்ட் இயக்கங்களை வீழ்த்தி தளிர் சின்னம், அதாவது 2 பூ மாதிரி இருக்கும், அதை வச்சு மிகப்பெரிய ஒரு லீடரா எமர்ஜ் ஆனவங்க தான் மம்தா பானர்ஜி. அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணா அரசியலை சஸ்டெயின் பண்ணி நின்னதுல முக்கிய பங்கு அவங்களுக்கு இருக்கு. அவங்களுடைய கட்சி ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் 40% வாக்குகளை பெற்று 80 இடங்களை மட்டுமே பெற்று தோத்து போச்சு. பாஜகவை பாத்தீங்க அப்படின்னா 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று ஒரு வரலாற்று வெற்றியில தான் அவங்க இருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. மம்தா பானர்ஜி அவங்க தொகுதியிலே தோல்வி அடைஞ்சது பெரிய சந்தேகங்களை அந்த மாநிலத்தை சேர்ந்த வாக்காளர்களை முன்வைக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். ஒரு குறிப்பிட்ட பூத்துல நியூ டவுன் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூத்துல பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் எதுவும் வரல. இருந்தாலுமே இஸ்லாமியர்கள் அதிகமா வசிக்கிற பகுதிகள் எல்லாம் பாஜக அதிக அளவு வாக்குகளையும் திரிணாமுல் காங்கிரஸ் வெறும் 5 ஓட்டு 1 ஓட்டு அப்படின்னு வாங்கினதும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதை பத்தி நம்ம முன்னாடி இந்த வீடியோல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய சந்தேகத்தை நாடு முழுமைக்கும் இது ஏற்படுத்தியிருக்கு. இவிஎம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்றத தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வைக்கணும். நாட் ஓன்லி இவிஎம், விவிபேடு சேர்ந்துதான் எரிஞ்சிருக்கு. ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு வெளிப்படை தன்மை அப்படின்றது நிறைய இடங்கள்ல கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்றத நம்ம பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருப்போம். தொடர்ந்து அது நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சரா இருந்த மம்தா பானர்ஜி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க, நான் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறேன், எங்களுடைய வேட்பாளர்கள் பல இடங்கள்ல தோல்வி அடைஞ்சதுல சந்தேகம் இருக்கு, அதே மாதிரி நான் பவானிபூர் தொகுதியில தோல்வி அடைஞ்சதுல சந்தேகம் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த பெட்டிஷன் நேற்று ஃபைல் ஆயிருக்கு. அவங்க 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க, நேத்து இந்த சம்பவம் நடக்குது, இவிஎம்கள் எரிக்கப்பட்டிருக்கு, 10 சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் எதையுமே நம்ம உறுதியா சொல்ல முடியாது அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். இருந்தாலும் மம்தா பானர்ஜி மாதிரியான ஒரு சீனியர் லீடர் தொடர்ந்து இவிஎம்க்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலிகேஷனா வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்றதுல உண்மை இருக்கிறதா தான் நான் கருதுறேன். ஏன்னா பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய அந்த வாக்கு சதவீதம் டிராஸ்டிக்கலா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வசிக்கிற பகுதியில. அது நம்ம சோசியலாவே பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த இடங்கள்ல பாஜக பெரிய லீடு எடுக்கிறதும் திரிணாமுல் காங்கிரஸ் 5 ஓட்டு 6 ஓட்டு வாங்குறதும் தான் இதுக்கு அடிப்படையா இருக்கு அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி தாவேகா ஆட்சி அமைச்சது. கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பல மணி நேரமா 110 114 115 இப்படியே தான் அந்த ரேஞ்ச் இருந்ததே தவிர அது மேல ஏறவே இல்லை. ஆனா ஓட் ஷேர்ல எம்ஜிஆரை தாண்டி விஜய் அவர்கள் வாக்குகளை பெற்றார். அது ஒரு 4 முனை போட்டியா இருந்திருந்தா மெஜாரிட்டி வந்திருக்கும் அப்படின்றது ஒரு கருத்தா இருந்தாலுமே ஏன் அது ஒரு 120 தொகுதிகள் கூட தொடலை அப்படின்றதுல மிகப்பெரிய சந்தேகம் எங்களை மாதிரியான சர்வே எடுக்கிற ஆட்கள் மத்தியில இருந்துச்சு. நம்ம இந்த செஃபாலஜியை ஒரு நார்மலான ஸ்டடியா மட்டும் பார்க்காம அதை ப்ராக்டிக்கலாவே நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய இடங்கள்ல மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுதான் நம்ம அந்த சர்வே எல்லாம் ரிலீஸ் பண்ணோம். எந்தெந்த இடங்கள்ல எந்த மாதிரியான கட்சிக்கு ஆதரவு இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்றத வெறும் வீடியோக்கள்ல மட்டும் பேசாம நேர்லயும் போயிருக்கோம். அது பத்தின பல விஷயங்களை நான் வீடியோலயே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம களத்துல விசிட் பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட பேசியிருக்கோம், அந்த ப்ரெஃபரன்ஸ் என்ன, ஓட் ஷேர் என்ன, எந்த மாதிரியான இடங்கள்ல கட்சிகளுக்கு எப்படிலாம் வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு அப்படின்றத முதற்கொண்டு நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஆனா தேர்தல் முடிவுகள்ல பார்க்கும்போது 150 தொகுதிகள் வரைக்கும் தாவேகா வெற்றி பெறும் அப்படின்ற எதிர்பார்ப்போட நம்ம பார்க்கும்போது 108ன்னு வர்றது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துச்சு. அப்போ நம்ம நினைச்சது என்னன்னா, சரி ஓகே மக்கள் இப்படி தீர்ப்பளிச்சிட்டாங்க, கடைசி நாள்ல ஒரு 5% மாறி போயிடுச்சு, 40% நான் கொடுத்தேன் இல்லையா, அதுல ஒரு 5% போயிடுச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த சட்டமன்ற தொகுதிகள்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியுது. நிறைய இடங்கள்ல இது சந்தேகங்களை ஏற்படுத்துது. என்னன்னா பல தொகுதிகள்ல வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாக்கு சதவீதத்துல பெரிய சேஞ்சே வரல. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் தாவேகா அதிகமா பலவீனப்படுத்துது. பல தொகுதிகள்ல 2 கட்சியுமே பலவீனப்படுத்துது. ஆனா சில தொகுதிகள்ல அதிகமா ஒரு கட்சியை தான் பலவீனப்படுத்துது. அது எப்படி நடக்கும்? நம்ம பப்ளிக்கோட இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ல அவங்க எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்றத ஒரு 50 இயர்ஸ் ஸ்டடியை நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையும் அடாப்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 1977ல வந்த அந்த சேஞ்சு எல்லா கட்சிகளையுமே அஃபெக்ட் பண்ணிச்சு, எல்லா தொகுதிகள்லையுமே. அதுக்கப்புறம்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2021 பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் இப்ப 2026 நம்ம பார்க்கும்போது தாவேகா எல்லா இடத்துலயுமே சமமான ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்திட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட 80 தொகுதிகளில் மட்டுமே ஒரு டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. அங்க வந்து அன்யூஷுவல் ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விராலிமலை தொகுதி, அங்க விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிட்டாரு. அந்த பகுதி ஃபுல்லாவே அதிமுக கூட்டணி டெசிமேட் ஆகுது. ஆனா அவர் மட்டும் 50% வாக்குகளை எடுத்து வெற்றி பெறாரு. அவர் தொகுதிக்கு நல்லது பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வரும். இருக்கட்டும், இருந்தாலும் அவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை இவ்வளவு பெரிய டிவிகே வேவ்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் எடுத்தாரு? அதே மாதிரி அவருக்கு 3% தான் குறையுது. ஆனா எதிர்த்து போட்டிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 20%க்கு மேல குறைஞ்சு அந்த வாக்கு தாவேகாவுக்கு போது தாவேகா 2வது இடம் அந்த தொகுதியில. சோ இது வந்து ஒரு அன்யூஷுவலா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க டீம்ல இருந்த ஒருத்தர் எனக்கு ஷேர் பண்ணாரு. ஓகே, இது மட்டும் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா உசிலம்பட்டி தொகுதி, உசிலம்பட்டியில தாவேகா 1000 ஓட்டுல ஜெயிக்குது. அங்க அதிமுக அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் டெபாசிட் இருந்த பகுதி. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக ஒரு ஃபைட்டிங்கா வந்து ரன்னர் அப்ல நிக்குது. இது எப்படி பாசிபிள்? இது எல்லாமே நம்ம களத்துல விசிட் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஏதோ வாய்க்கு வந்தது நான் பேசல, இங்க களத்துல விசிட் பண்ணி மக்கள்கிட்ட பேசிட்டு வந்துதான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நம்ம களத்துல பார்த்ததுக்கும் இங்க ரிசல்ட்ல வந்ததுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். இப்போ இவிஎம்ல மக்கள் போய் ஓட்டு போடுறாங்க. அதுல வந்து விவிபேட்ல சின்னம் காட்டுது, வந்துடுறாங்க. ஒருவேளை விவிபேட்ல வேற சின்னம் காட்டி இருந்துச்சுன்னா, விவிபேட்னா சில பேருக்கு தெரியாது, ஓட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரைல், ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். நீங்க ஓட்டு போட்டா ஒரு சீட்டு கட்டாயி வந்து இப்படி ஒரு செகண்ட் தான் இருக்கும், அப்படியே விழுந்துடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து விவிபேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து வேற சின்னம் காட்டினா மக்கள் வந்து வீதிக்கு வந்திருப்பாங்க. ஆனா வீதிக்கு வரல, ஏன்னா சரியா தான் காட்டியிருக்குன்னு அர்த்தம். ஆனா அதை எண்ணி சொல்றதுல தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் எங்களுக்கு புரியல. நீங்க வந்து சோசியல் ஆக்டிவிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பிரச்சனைக்காக பேசுறவங்க அந்த மாதிரி. ஆனா இவிஎம்முக்குன்னே சில பேர் இருக்காங்க, இவிஎம் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிஜேபி அந்த விஷயத்துக்கு பின்னாடி வரேன். அவங்க வந்து இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து பதவி விலகணும்னு சொல்றாங்க, மத்திய அமைச்சரை. ஆனா அவர் பதவி விலகிட்டா எல்லாம் சரியாயிடுமா? கிடையாது. அவர் மட்டும் பதவி விலகக்கூடாது, நீட் தேர்வே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை தான் அவங்க முன்வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் வருதோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனா அடிப்படை என்ன அப்படின்றதான், ஒரு செடி வளரும் போது கிளைய வெட்டுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஆணி வேற வெட்டணும். அது வேணாம்னா ஆணி வேற வெட்டினாதான் அது சரியா இருக்கும். அந்த மாதிரி இவங்க கிளைய வெட்டுற ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேலைக்கே ஆகாது. திரும்ப இன்னொரு மினிஸ்டர் வந்து உட்காருவாரு, அவரே அதே தான் பண்ணுவாரு. ஆனா ஆணி வேற வெட்டினாதான் அதுக்கான தீர்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து இந்த எலக்டோரல் ப்ராசஸை சேலஞ்ச் பண்ணும். இந்தியாவில் நடக்கிற இந்த தேர்தல் முறையை வந்து மாத்தணும். அதாவது நான் சொல்றது ஒரு சின்ன விஷயம்தான். இவிஎம் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், பல இடங்கள்ல மக்கள் வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தாலும், இவிஎம்ஐ டோட்டலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள நான் போல. என்னுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, விவிபேடை என்னங்க, அது கொண்டு வந்ததே அதுக்கு தானே. விவிபேடை எது கொண்டு வந்தாங்க? விவிபேடையும் இவிஎம்ல இருக்கிற வாக்குகளையும் எண்ணி ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிப்போம் அப்படின்னு தானே கோர்ட்ல சொன்னாங்க. ஆனா அப்படியே ஒரு வருஷத்துல ஜம்ப் அடிச்சு அதெல்லாம் என்னன்னா கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. 3 மாசம் கூட ஆகட்டும், 4 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், தேர்தல் முடிவுகளை இவிஎம் படி கூட நீங்க அறிவிச்சிருங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு கூட நீங்க விவிபேடை எண்ணி முடிவுகளை அறிவிங்க, ஒப்பிட்டு சொல்லுங்க என்ன நடக்க போகுது. ஒண்ணுமே கிடையாது. அது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியை தான் இன்க்ரீஸ் பண்ணும், வெளிப்படை தன்மையை தான் அதிகரிக்கும். ஆனா தேர்தல் ஆணையம் அதெல்லாம் பண்ணாது. சோ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, நம்ம பாண்டிச்சேரியை கூட எடுத்துவோம். பாண்டிச்சேரிலையும் தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு தான் பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க. நீங்க இந்த டிஜிட்டல் மீடியாலாம் விட்டுருங்க, இந்த டிவி சேனல் ஊடகத்துல பேசுற அந்த அவங்க எல்லாம் விட்டுருங்க. அவங்க எல்லாரும் சார்புடைய ஆட்கள். நம்ம கிரவுண்ட் லெவல்ல எடுத்த சர்வேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகா 15 தொகுதிகள் வரைக்கும் புதுச்சேரியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட தாவேகா 19% வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வி அடைஞ்சது. இது எப்படி பாசிபிள்? அங்க இருந்த மக்கள்கிட்ட நம்ம தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமும் பேசுறோம். அப்பவும் மக்கள் சொல்றது என்னன்னா, நாங்களாம் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஆனா எப்படி என்ஆர் காங்கிரஸ் பாஜக வெற்றி பெற்றாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்றாங்க. உடனே ஒரு குரூப் வரும், அங்க வந்து காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்க, அது வந்து கவுன்சிலர் மாதிரியான தொகுதிகள், அங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் வேல்யூ அப்படின்வாங்க. அப்படி இருந்தா தாவேகா இந்த 19% கூட வாங்கியிருக்க கூடாது. அப்படி இருந்திருந்தா என்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியே சக்சஸ்ஃபுல்லா அங்க வந்திருக்க முடியாது. எப்படி வந்துச்சு? என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த கட்சி, பிரியறாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு முதலமைச்சர். எப்படி நடந்துச்சு? அந்த மக்கள் அவ்வளவு ஆர்வத்தோட அவரை நம்பி வாக்களிச்சாங்க, அவருடைய கூட்டங்களுக்கு வந்தாங்க. முதல் தேர்தலில் சொல்றேன், இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அங்க பிரச்சாரம் பண்ண போனப்ப வந்த கூட்டத்தை பாத்தீங்கல்ல, எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு ஆர்வத்தோட மக்கள் வந்து நின்னாங்க. அந்த கூட்டம்லாம் ஓட்டு போடாம போயிருக்குமா? என்னங்க இது நம்புற மாதிரியா இருக்கு?
19% 4 சீட்டு ஜெயிக்கிற கட்சி அது. ஆட்சிக்கு வர வேண்டிய கட்சி. எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சியை பிடிச்ச மாநிலம் எது தெரியுமா? புதுச்சேரி. அங்க ஆட்சிக்கு வந்த அதிமுக இன்னைக்கு காலி ஆயிடுச்சு, அது வேற விஷயம். ஆனா புதுச்சேரியில தாவேகாவினுடைய தோல்வியை என்ன மாதிரியான ஆட்கள் ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டை விட அதிக அளவு வாக்கு சதவீதத்தை தாவேகா அங்கதான் வாங்கியிருக்கணும். ஆனா வாக்கு பதிவு இருக்கு இல்லையா, புதுச்சேரியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு டிராஸ்டிக்கலா இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கலா கிட்டத்தட்ட 90% எல்லாம் டச் பண்ணுச்சு. அப்படிலாம் பார்க்கும்போது தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருந்திருக்கணும். பட் அந்த மாதிரி இல்லையே அப்படின்றது எங்களை மாதிரியான ஆட்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருந்துச்சு. நம்ம ஒரு சின்ன அலிகேஷன் அப்படியே தூக்கி போட்டு போல, நம்ம மக்கள்கிட்ட பேசியிருக்கோம், சர்வே எடுத்திருக்கோம், கண் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். நாங்க சில பூத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். புதுச்சேரியில நான் பர்சனலா சர்வே பண்ணல, பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க சில பூத் டேட்டாலாம் நம்மளுக்கு அனுப்புறாங்க. ஒரு குறிப்பிட்ட பூத்துல ஒரு 200 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. அந்த பூத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாவேகா ஒரு 100 ஓட்டு வாங்கியிருக்கு, சர்வேல வாங்கியிருக்கு. தேர்தல் முடிவுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதே பூத் டேட்டா எடுத்து பார்க்கும்போது 60 ஓட்டு வாங்குது. இது எப்படின்னு புரியலையேன்னு அவங்க இது பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல சர்வே எடுக்கும்போது உசிலம்பட்டி, அதே மாதிரி ஆண்டிப்பட்டி, இந்த மாதிரி தொகுதியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த தொகுதிகள்லாம் சில பூத் வைஸ் நம்ம எடுத்திருக்கோம். அங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதிமுக 10-15 ஓட்டு தான் வாங்குச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தா 300 ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்கு ஒரு பூத்லயும். இது எப்படி நடந்துச்சு? அப்போ எண்ட் ஆஃப் த டே மக்கள் காசு வாங்கிட்டு ஒரேடியா ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு நான் நம்ப தயாரா இல்லை. மக்கள் தெளிவா தான் இருந்திருக்காங்க. காசு வாங்கினாலும் எங்க போடணுமோ அங்கதான் போட்டிருக்காங்க. பட் சில இடங்கள்ல இந்த வாக்குகள் பதிவானதுல சில சந்தேகங்கள் ஏற்படுது. குற்றச்சாட்டு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் ப்ரூஃப் இல்லை. அது வரைக்கும் நம்ம இதை ஒரு குற்றச்சாட்டுன்னு வகைப்படுத்த முடியாது. ஆனா இது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. பல இடங்கள், நீங்க ஊட்டி தொகுதி கூட எடுத்துக்கோங்க, 4 மணி வரைக்கும் தாவேகா முன்னிலை, 5 மணிக்கு பாஜக வெற்றி, 900 வாக்குகளுக்கு மேல அந்த கேண்டிடேட் வாங்கினாரு. சோ இந்த மாதிரி பல இடங்கள்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். என்னன்னா இப்போ இந்த தேர்தல் ப்ராசஸே நீங்க பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே கேள்வி கேட்கறதே கிடையாது. நார்த் இந்தியன் பார்ட்டிஸ் விட்டுருங்க, தமிழ்நாடு அளவுல யாருமே கேட்கறது கிடையாது. இதுல நம்மளுக்கு தீர்ப்பு கிடைக்குமா, நீதி கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் 2வது பட்சம். கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. இப்ப பதில் கிடைக்கலையா, நெக்ஸ்ட் கேளுங்க, அடுத்து கேளுங்க, அடுத்து கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது இங்க விஷயம் கிடையாது. நம்ம பேசுறதுனாலதான் இங்க மாற்றம் உருவாகும். பேசி பேசியே வளர்ந்த இயக்கங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள். அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அவங்க போராடி வளர்ந்த இயக்கங்கள். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்னைக்குமே இந்த கேள்வி கேட்கிற ப்ராசஸ்ல இருந்து பின்வாங்கிடக்கூடாது. இப்போ மம்தா பானர்ஜி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, நீதி கிடைச்சிருமா? கிடைக்காது. ஆனா அவங்க போராடுறாங்க. அவங்க தேர்தல் ஆணையத்தை சேலஞ்ச் பண்றதன் மூலமா மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குறாங்க, மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறாங்க. இந்த தேர்தல் ப்ராசஸ்ல இது நடந்திருக்கு, நான் தோற்கடிக்கப்பட்டது ஒரு சதி அப்படின்ற ஒரு புரிதலை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க அந்த கேஸ்ல, பட் மக்கள் கிட்ட ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரிதான் இங்க தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 80 தொகுதிகள்ல அன்யூஷுவல் ஓட்டிங் பேட்டர்ன் மூலமா தான் தாவேகா தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதை சேலஞ்ச் பண்ணி அவங்க கோர்ட்ல கேஸ் கூட போடலாம். பட் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. பண்ணாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு உண்மையான நீதி கிடைக்கும். 150 இடங்கள்ல வெற்றி பெற வேண்டிய கட்சி எப்படி இப்படி தோல்வி அடையும்? நீங்க இன்னைக்கும் எடுத்து பாருங்க, 49 தொகுதிகள்ல தாவேகா குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இருக்கு. அதை எடுத்துட்டு போய் 108 கூட ஆட் பண்ணுங்க, 150 கிட்ட தான் வரும், 150க்கு மேலே வரும். அப்படி இருக்கும்போது நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு சில அன்யூஷுவலான விஷயங்கள்லாம் தென்படுது. அதே 20%க்கு கீழே போக வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21% வாங்குது. அந்த கூட்டணியே 27 வாங்குது. பாஜக சரியா 3% வாக்குகளை அப்படியே தக்க வைக்குது. ஆனா ஒரு சீட்ல தான் வெற்றி பெறுது, அதுவும் க்ளோஸ் மாறுது. இது எப்படி? ஸோ சயின்டிபிக்கலா நம்ம யோசிச்சாலும் இதுக்கு எந்த விதமான ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கும் இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தாலும் அப்படி இல்லை. நம்ம ஏதோ விருப்பு வெறுப்புல சொல்லல, உண்மையாவே களத்துல டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்றேன். 108 இடங்கள்ல தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் மக்கள் தெளிவா சொல்றாங்க, நாங்க தாவேகாக தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனா தாவேகா தோல்வி அடைஞ்ச தொகுதிகள், அந்த அன்யூஷுவல் ஓட்டிங் பேட்டர்ன் வந்த தொகுதிகளை நம்ம பேசும்போது மக்கள் எல்லாருமே அவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இல்ல இது நாங்க போட்ட ஓட்டு இல்ல, நாங்க இந்த மாதிரி போடல, நாங்க அந்த கட்சிக்கு போட்டோம், நாங்க தாவேகாவுக்கு தான் போட்டோம், ஆனா இங்க எப்படி பாஜக அதிமுக கூட்டணி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்ட்டு அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் வரோம். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த இவிஎம் எரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான எந்த விதமான டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் யாருமே கொடுக்கல. இவிஎம் பத்தி கேள்வி கேட்டாலே ஏன் இந்த பாஜக காரங்க ஓடி வராங்க? எதுக்கு அவங்க பதில் சொல்லணும்? தேர்தல் ஆணையன்றது தன்னாட்சியான அமைப்பு, அட்டானமஸ் பாடி. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இதுக்கு பதில் சொல்லிட்டு வராங்க? அங்கங்க பிஜேபி காரங்க உட்காந்துக்கிட்டு
நாங்க தான் ஜெயிப்போம், மீண்டும் மோடி தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதை அடிப்படையா வச்சு பேசுறாங்க? தேர்தல் ஆணையம் இது எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுத்திருக்கா? கிடையாது. ஸோ நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா, விவிபேடை இதுக்கப்புறம் வர தேர்தல்களில் தேர்தல் ஆணையம் நிச்சயமா எண்ணி முடிவுகளை அறிவிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த சந்தேகம் தொடர்ந்து மக்கள் மத்தியில எழுப்பப்பட்டு கொண்டேதான் இருக்கும். தாவேகா உண்மையாவே மனசாட்சிப்படி நான் சொல்றேன், 150 இடங்கள்ல வெற்றி பெற வேண்டிய கட்சி தான். இன்னைக்கும் நான் சொல்றேன், 150 இடங்கள்ல அந்த கட்சி வெற்றி பெற்று இருக்கணும். வெற்றி பறிக்கப்பட்டதா தான் என்ன மாதிரியான ஆட்கள் ஃபீல் பண்றோம். ஏன்னா நாங்க களத்துக்கு போயிருக்கோம், மக்கள்கிட்ட பேசியிருக்கோம், சர்வே எல்லாம் பார்த்துட்டு வந்தா நம்ம சொல்றோம். ஸோ அதனால இந்த தேர்தல் களமானது இப்படிதான் போயிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, விவிபேடை எண்ணி முடிவுகளை இதுக்கப்புறம் வர காலங்கள்ல அறிவிக்கணும். அதே மாதிரி தாவேகாவினுடைய பூத் ஏஜென்ட்ஸ் இதுக்கப்புறம் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும். வாக்கு பதிவுல மட்டும் இல்ல, வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கும் ரொம்ப எச்சரிக்கையோட இருந்துதான் இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ல பயணிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே கருத்தா இருக்கு. ஸோ இப்படிதான் அரசியல் களமானது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.